அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் மாலையில என் வேலை முடித்துட்டு பேருந்து நிறுத்தத்துல வந்து நிக்கலான்னு பார்த்தேன். அவங்க ஒரு மரம் இருந்தது, அதுல சாய்ந்து நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பெரியவர் வந்தார். அம்மா தாயி, என்னம்மா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க நிக்க வேண்டாமா என்று கேட்டார். நான் உடனே, தாத்தா என்ன சொல்றீங்க தாத்தா, நான் சரியா தானே நிக்கிறேன். இல்லம்மா, நிற்க அதற்கு தகன்னு இருக்குமா, அது மாதிரி நீங்க நிக்கணுமா என்று சொன்னவர் அவருக்கு பேருந்து வரவும், அம்மா உங்களை பிறகு நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போன உடனே எனக்கு அதே சிந்தனை, என்ன அதற்கு தக நில் அப்படின்னு சொன்னாரே, அதுவும் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் தானே சொல்லி இருக்கின்றார் என்று நினைத்து கொண்டே அப்படி என்னுடைய பேருந்து வருமா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிளி கூட்டங்கள் பறந்து சென்றன. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு வேடன் காட்டுக்கு போனா, அவனுடைய பசியை போக்குவதற்காக உணவினை தேடி எந்த விலங்கு பறவை கிடைக்கும் என்று சொல்லி பார்த்த வண்ணமாக போய்கொண்டே இருந்தான். அங்கு ஒரு ஆலமரம் காணப்பட்டது. அந்த ஆலமரத்துல நிறைய கிளிகள் இருந்தன. உடனே ஆஹா, நமக்கு இன்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சவன் என்ன செய்தான் தெரியுமா, தன் கையில வச்சிருந்த வலையை விரித்தான். வலையை விரித்து விட்டு தானியங்களை தூவிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு கொண்டான். அப்படி ஒளிந்து கொண்ட உடனே சற்று நேரத்திற்கெல்லாம் மரத்திலே காணப்பட்ட கிளிகள் எல்லாம் தானியங்களை வந்து கொத்தி தின்ன ஆரம்பித்தன. உடனே மறைந்திருந்த வேடன் வந்து அந்த வலையை சுருட்டி எடுத்து கொண்டு சென்றான். அப்படி எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அங்கே ஒரு முனிவர் வந்தார். பார்த்தார், அப்பா ஏன்பா இத்தனை கிளிகளையும் நீ பிடித்து கொண்டு செல்கிறாய், அவற்றை விட்டு விடுப்பா என்று கூறினார். அதற்கு அந்த வேடன் என்ன தெரியுமா சொன்னா, ஏ சாமி, நான் எதுக்காக இதை பிடிச்சிட்டு போறேன் தெரியுமா, நான் சாப்பிடணும், எனக்கு உணவு இல்லை, இதுதான் உணவு, நீ எனக்கு உணவு தந்துடுவியா சொல்லு, அப்படின்னா இந்த கிளிகளை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வேடன் சொன்னதை கேட்ட அந்த முனிவர் யோசிச்சார். தனது பைக்குள்ள இருந்த உணவினை எடுத்து, அப்பா இந்தா, இதை பெற்றுக்கொள், அந்த கிளிகளை தயவு செய்து விட்டுவிடு என்று கூறினார். உடனே வேடன் அவர் கொடுத்த உணவினை வாங்கி கொண்டு அவர் கூறியவாறு கிளிகளை விட்டுவிட்டான். அந்த கிளிகளை பார்த்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா, கிளிகளே எச்சரிக்கையாய் இருங்கள், இந்த வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியங்களை தூவான், சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அந்த வேடன் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அதே இடத்திற்கு வந்தான். மரத்திலே கிளிகள் காணப்பட்டன. வேடனை பார்த்த மாத்திரத்திலே அந்த கிளிகள் என்ன சொல்லியது தெரியுமா, கிளிகளே பத்திரமாய் இருங்கள், வேடன் வருவான், வலையை வீசுவான், தானியங்களை தூவான், சிக்கிக் கொள்ளாதீர்கள், சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று கூறின. வேடனுக்கு ஆஹா, அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிய இந்த பறவைகள் கிளிகள் இன்னும் மறக்கல, இனி நமக்கு இங்க உணவு கிடைக்காது, வேறிடம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். 6 மாதங்கள் ஆகியது. மீண்டும் அதே இடத்திற்கு வந்தான். அவனுக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை. நாம் இந்த வலையை பிரிப்போம், என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி வலையை பிரித்தான். தானியங்களை தூவினான். கிளிகளும் ஒன்றுக்குள் ஒன்றாக பேசிக்கொண்டது. வேடன் வந்துவிட்டான், வலையை விரித்து விட்டான், தானியங்களை தூவி இருக்கிறான். கிளிகளே சிக்காதீர்கள், சிக்காதீர்கள் என்று சொல்லிய வண்ணம் வந்து அமர்ந்து அந்த தானியங்களை தின்றன. வேடன் அவற்றை பிடித்து கொண்டு சென்றான். கிளிகள் போன்று நாம் எவற்றையோ படிக்கின்றோம், கேட்கிறோம், நல்லதையெல்லாம் கேட்கிறோம், ஆனால் அவற்றை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதில்லை, விட்டு விட்டு கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றோம். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார் தெரியுமா, கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகின்றார். நல்லதை கேட்டதை, நாம் படித்ததை நம் மனதிலே வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதை, அதன்படி நடக்க வேண்டும் என்பதை அந்த பெரியவர் நான் மரத்திலே சாய்ந்து பேருந்து நிறுத்தத்திலே இருக்கும் பொழுது கூறினாரே, அதனுடைய உண்மை எனக்கு புரிந்தது. நாம் ஆகையால் படித்தபடி நடப்பதற்கு முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.